எபிசோட் 7. இப்போ நீங்க மினி ஹேபிட்ஸ் மூலமா ஏற்கனவே உங்களுக்கு ரிவார்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களால சின்ன அளவுக்காவது உங்களோட ஹேபிட்டை நல்லபடியா பண்ண முடிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். 100 பேஜ் படிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் 10 பேஜாவது நல்லபடியா படிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் பாசிட்டிவான விஷயம். ஸோ அதைத்தான் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஏற்கனவே நீங்க அச்சீவ் பண்ண உங்களோட மினி ஹேபிட்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு, மனசு எந்த அளவுக்கு நிம்மதியா ஃபீல் பண்ணுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஃபீல் பண்ண அதே உணர்வு உங்களுக்கு இன்னைக்கும் ஃபீல் ஆகும். அப்புறம் என்ன, 10 பேஜ் படிச்சது ஈஸியா தானே இருந்துச்சு, அப்ப இன்னைக்கும் அந்த மாதிரி படிக்க முடியும்னு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையில 10 பேஜ் என்ன 100 பேஜ் கூட உங்களால படிக்க முடியும். அதாவது உங்களால முடியுங்கிற நம்பிக்கையும் அதுல இருக்கிற பாசிட்டிவ் கோணத்தையும் உங்களுடைய மைண்டுக்கு காமிச்சிட்டாலே போதுங்க, நீங்க எடுத்த ஸ்டெப்ல முன்னேறி போயிடலாம். ஆனா இத ஒரு முறை மட்டும் பண்ணிட்டு விடுற விஷயம் இல்ல. ஒவ்வொரு முறையும் உங்க மைண்டுக்கு அது எந்த அளவுக்கு ஈஸியான விஷயங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது பதிஞ்சிரும். ஸோ உங்களையே அறியாம அது தினசரி பழக்கமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்களுக்கு டிராயிங் பண்றது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. டிராயிங் பண்ணும்போது உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிற குட் ஃபீல் உங்களுடைய மெமரியில ஸ்டோர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க டிராயிங் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குட் மெமரி வந்து உங்களை டிராயிங் பண்ண தூண்டிவிடும். ஆனா இதுவே ஒரு விஷயம் செய்ய பிடிக்கலன்னு நீங்க உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆனாலும் அதை செய்ய உங்க மைண்ட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அதனாலதான் உங்க ஹேபிட்ல இருக்க பாசிட்டிவ் கோணத்தை உங்க மனசுல பதிய வைக்க சொல்றேன். ஸோ இது சின்ன ஹேபிட்டுக்கு மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய லட்சியத்துக்கு கூட இந்த ட்ரிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விரும்பி செய்யுங்க. அப்போ உங்களோட வெற்றி சீக்கிரமாவே வந்து சேரும். அதைத்தான் சொல்லுவாங்களே, கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்யணும்னு. அதுதாங்க நானும் சொல்றேன். சரி, இப்போ அடுத்த ரூல் பத்தி பாப்போமா? எப்பவுமே நீங்க எடுத்து வைக்கிற முதல் அடிய குறைச்சி எடை போடக்கூடாது. சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் உங்களுடைய பெரிய ஹேபிட்டை நோக்கி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி கூட்டிட்டு போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பாடி பில்ட் பண்ணணும்னு ஜிம்முக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களை வார்ம் அப் தான் பண்ண சொல்லுவாங்க. எடுத்ததும் வெயிட்டை தூக்கி உங்க கையில கொடுத்துட மாட்டாங்க. ஆனா அதுக்காக வார்ம் அப் பண்றத குறைச்சி எடை போட்டுட்டு அது எதுக்குன்னு யோசிச்சிங்கன்னா அதுவே உங்களோட அடுத்த முயற்சிக்கு சிக்கலா தான் வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்க டான்ஸ் கத்துக்க நினைச்சாலோ பாட்டு பாடணும்னு நினைச்சாலோ எடுத்ததும் நீங்க நினைச்ச மாதிரி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கெல்லாம் போயிட முடியாது. முதல்ல சின்ன சின்ன விஷயத்த கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். முக்கியமா பொறுமை அவசியமா இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சின்ன முயற்சியா இருந்தாலும் முதல்ல அதுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்க முதல்ல மதிப்பு கொடுத்தாதான் அதுக்கு உங்களோட மனசுல வேல்யூ கிடைக்கும். அந்த முயற்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக அந்த வேல்யூ தான் முக்கியம். அதை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய கோலை நோக்கி போக நினைக்கிறேன், ஆனா என்ன போய் இவ்வளோ சின்னதா யோசிக்க சொல்றீங்களே அப்படின்னு தப்பா கணக்கு போடக்கூடாது. நீங்க எவரெஸ்டுக்கே போகணும்னாலும் முதல்ல அடிவாரத்துல இருந்து காலை வச்சுதானே ஆகணும். அந்த மாதிரி தான் இதுவும். அடுத்து இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இலக்கு பெருசா இருக்குன்னு அதை பார்த்து பயந்து போயிடக்கூடாது. ஒருவேளை உங்களோட ஹேபிட்டை நீங்க அடையிறது பெரிய ப்ராசஸா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அதுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துங்க. ஸோ முன்னை விட அதிகமா உங்க ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியும். அதை விட்டுட்டு இதை பண்ண முடியுமான்னு பயந்து நின்னுடாதீங்க. பயம் தான் தோல்விக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதனால பயத்தை விட்டுட்டு சந்தேகத்தை விட்டுட்டு ஆரம்பிச்ச முயற்சியை தைரியமா தொடர்ந்து செய்யுங்க. இங்க நிறைய பேர் நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம அப்படியே பாதையில டிராப் பண்ண காரணம் என்னன்னா, ஆரம்பிக்கும் போது இருந்த வேகம் போக போக இல்லாம போறதுதான். அவங்களுக்குள்ளேயே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இது தேவையானு கூட தோணும். இல்லனா ஏதோ ஒரு காரணத்தால ஒரு நாள் ஸ்டாப் பண்ணத ஏதேதோ காரணம் சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இது பெரிய கோல்ல மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன ஹேபிட்ல கூட இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால நீங்க எதை செய்ய ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்காம குழப்பிக்காம அதை செய்யாம இருக்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காம அதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு பழக்கமாக கொஞ்ச நாளும் ஆகலாம், அதிகமான நாளும் தேவைப்படலாம். ஆனா அதை பத்தி யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாம வாழறது நமக்காக தானே. ஸோ நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா இருக்க சில சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பா லைஃப்
ஹாப்பியா இருக்கும். அது என்ன ஹாபிட்னு சொல்றேன். முதல் ஹாபிட், உங்களுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆமாங்க, இப்ப பலரும் வேலை பண்ணணும்னு எதையாவது நோக்கி ஓடுறதுல தான் நேரத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் அவங்க நினைச்ச மாதிரி பணம் கிடைச்சாலும் அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்திருக்காது. ஏதோ மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே போய்கிட்டே இருந்தா தனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களே மறந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க மறக்கிறதுக்குள்ள அதுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கறத பழக்கமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் உங்களோட மனசுக்கு நல்ல நினைவுகளை கொடுக்கும். எப்படி மனசு ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியம்தான். ஆனா நாம உடல் ஆரோக்கியத்துக்கு காட்டுற அக்கறையில கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட மன ஆரோக்கியத்துக்காக காட்டுறதில்ல. அதனாலதான் முதல்ல மனசுக்கு தேவையானதை பத்தி சொன்னேன். இப்போ உடம்புக்கு தேவையானதை பத்தியும் சொல்றேன். உடம்புக்கு தேவையான முக்கியமான விஷயம் தண்ணி. முன்னாடியெல்லாம் சப்கான்ஷியஸாவே தேவைப்படும் போது தண்ணி குடிப்போம். ஆனா இப்போ அதுக்கு அலாரம் வச்சு இவ்வளோ நேரம் கேப்ல இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு டைம் டேபிள் போடுற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. உலகத்திலேயே ரொம்ப பக்காவா வேலை செய்யற கடிகாரம் என்ன தெரியுமா? அது நம்ம உடம்பு தான். நீங்க ஒரு விஷயத்த உங்க உடம்புக்கு பழக்கப்படுத்திட்டாலே போதும், வேற எந்த அலாரமும் தேவையில்லை. தானாவே அந்த நேரத்துல உடம்பு அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி குடிக்கிறத ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இப்போ இருக்க பல ஹெல்த் ப்ராப்ளம்க்கு பேசிக்கே உடம்புக்கு தேவையான இன்புட்டை நாம சரியா கொடுக்காதது தான். அதுல அடுத்து நாம முக்கியமா சொல்ல வேண்டியது தூக்கம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நாம விடிய காலையில தான் தூங்க ஆரம்பிக்கிறோம். அதனாலேயே டைஜஸ்ட் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி உடம்புல சம்பந்தம் இல்லாத பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருது. அது மட்டுமா, தூங்காம இருக்கிறதுனால கண்ணு மட்டும் கெட்டு போறது இல்லைங்க, நம்மளோட தெளிவான கருத்தும் தான் கெட்டு போகுது. நைட்டு ஃபுல்லா தூங்காம அடுத்த நாள் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை செய்ய போனீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை மொத்தமா சொதப்பிக்கும். உடம்புக்கும் தேவையான தூக்கம் கொடுக்கலன்னா நம்மளால தெளிவா யோசிக்க கூட முடியாது. சோ நேரத்துக்கு தூங்குறத பழக்கப்படுத்திக்கிறது அவசியம். அடுத்து நீங்க உங்க லைஃப்ல எந்த பழக்கத்தை ஆட் பண்ணிக்க போறீங்க, எதை டெலீட் பண்ண போறீங்கன்னு யோசிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதை யோசிக்க நேரம் இல்லாம தான் தினமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி கவுன்சிலிங் பண்ணிக்க டாக்டரை தேடுற நிலைமைக்கு சிலர் தள்ளப்படுறோம். அதனால செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது ரொம்பவே அவசியம். மினி ஹேபிட் எப்படி நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணோன்னு நிறையவே பார்த்தாச்சு. இப்போ லைஃப் டைம் எக்ஸாம்பிளா இருக்கிற சில செலிபிரிட்டியை பத்தி சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனா இருக்க ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஹேபிட் இருக்கு. அதுதாங்க ரீடிங் ஹேபிட். வாசிப்போட முக்கியத்துவம் என்னன்னு அவரும் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அவரோட ரீடிங் ஹேபிட் தான் அவரை இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்து பில்கேட்ஸ், அவர்கிட்டயும் ஒரு முக்கியமான ஹேபிட் இருக்கு. அது என்னன்னா தினசரி 1 மணி நேரம் அவர் புதுசா எதையாவது லேர்ன் பண்ண ஒதுக்குவாரு. அதுதான் அவரை இன்னும் அப்டேட்டடா வச்சிருக்கு. அடுத்து ஃபிட்னஸ்க்கு பல யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஆக்டர் அக்ஷய் குமாருக்கும் ஒரு சூப்பர் ஹேபிட் இருக்கு. அது என்னன்னா நைட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாரு. அதே மாதிரி காலையில 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த ஹேபிட் தான் அவரோட ஃபிட்னஸ்க்கு அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்கள சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஹேபிட் எந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு. பொதுவா நாம யாருங்கிறத நம்மளோட பழக்க வழக்கம் தான் தீர்மானிக்குது. எல்லாருமே பெரிய ஸ்டார் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன பேட் ஹேபிட்ஸ் தான் நம்மள நமக்கே பிடிக்காத ஒரு நபரா தோற்கடிச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களோட லைஃபை சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போக உதவ போற ஹேபிட் எதுன்னு கண்டுபிடிங்க. நான் சொன்ன மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா வாழுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னதுல சின்ன ஹேபிட் கூட எப்படி பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.